ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதிஸ் கிச்சன். ஆல்ரெடி சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்றைக்கி நம்ம ஒரு சம்மர் ட்ரிங்க் தான் பார்க்க போகிறோம். மோர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஸ்பைஸியாக நிறைய மசாலாலாம் சேர்த்தாம பேசிக்காக எப்படி மோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். மோர் பண்ணுறதுக்கு ஒரு 2 நிமிஷம் கூட ஆகாது. வாங்க என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். 1 கப் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். புளிப்பில்லாத தயிரை எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது கொஞ்சமாக இஞ்சி, வறுத்து அரைச்ச ஜீரகப்பொடி, அப்புறம் கொஞ்சம் புதினா. உங்களுக்கு வேணும்னா பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். இஞ்சியில் ஆல்ரெடி கொஞ்சம் காரத்தன்மை தான் இருக்கும், அதுக்காக நான் இன்றைக்கி பச்சை மிளகாய் சேர்த்தலை. மிக்சியில் இஞ்சி, புதினா, ஜீரகப்பொடி, அப்புறம் தயிர் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை ஒரு டைம் அரைச்சிடலாம். ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் அரைச்சிருங்க. இப்போ தேவையான அளவுக்கு கோல்டு வாட்டர் சேர்த்துக்கலாம். இப்போ மறுபடியும் இதை அரைச்சிருங்க. அவ்வளோதான், மோர் ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. நம்ம நார்மலாக மோர் பண்ணால் மத்து வச்சு கடையணும், அது 1/2 மணி நேரம் ஆகும். ஸோ இப்போ யாரும் அதுமாரிலாம் பண்ணுறதில்ல. இது மாதிரி ஈஸியாக செஞ்சு குடிச்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஸ்பைஸியாக இல்லாமல் கரெக்டாக இருக்கும், குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த சம்மர் டைமில் நீங்களும் இந்த மோரை செஞ்சு குடிச்சு பாருங்கள். ஆல்ரெடி சில் வாட்டர் ஆட் பண்ணி தான் அரைச்சிருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நார்மல் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு அதுக்கப்புறம் குடிங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சம்மர் டைமில் நீங்களும் இது மாதிரி செஞ்சு குடிச்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.